என்ன மீரா, நாங்கள் சொல்கிறது எதையுமே கேட்கக்கூடாது முடிவில் தான் பண்ணுறியா? உடம்பு சரியில்லாமல் இப்போ தானே கொஞ்சமாக குணமாகி வருது. மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம்னா ஏட்டிக்கு புட்டி ஏதாச்சும் பண்ணுறதே உனக்கு பொழப்பா போச்சுடி. நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறேன். கேட்காம வெளியில் போய் தான் இப்படி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னேன், கொழுப்படுத்து போனேன். இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து இப்படி வந்து உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டியா மீரா? என்னம்மா சொன்ன பண்ணி? கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வெளியில் போனேண்ணா? யார் கல்யாணத்துக்கு முன்னாடி? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லடி. இல்லை மீரா, உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணுன்னா அடம் பிடிச்சிட்டு கிடந்தேன். உங்கள் அம்மா எதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போகிற, கல்யாணம் அன்னைக்கு போகலான்னு சொன்னா, நீ கேட்காம போய் தான் விழுந்த. அதை தான் சொல்கிறான். அப்படியா? ஆனால் எந்த ஃப்ரெண்டு கல்யாணம்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைப்பா. எதையாச்சும் யோசிச்சா அப்படியே தலை வலிக்குது. சரிடி, அதை விட்டு தள்ளு. அதெல்லாம் பழசு, நடந்து முடிஞ்சது. இப்போ நீ என்ன படிக்கணும்னு குதிச்சுக்கிட்டு இருக்கே? என்ன முன்னாடி படிக்கிறியதான்னு கேட்டால் வேணாம், எனக்கு எதுக்கு படிப்பு, நான் தான் நல்லா படிச்சுட்டேனே, இனி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கேட்டால் மறுபடியும் படிக்க போகிறோம்ங்கிறேன். என்னடி அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா பரவாயில்லப்பா. அம்மா நல்ல படம்லாம் பார்க்கும் போல டயலாக்லாம் படத்து பேரையில் எடுத்து விடுது. பரவாயில்ல, அம்மா முன்னாடி மாதிரிலாம் இல்லைப்பா, இப்போ நல்லா தேறிடுச்சு. என்ன பழைய பட டைலாக்காக எடுத்து விடுது. என்ன பண்ணுறது, அது ரேஞ்சுக்கு தானே அது எடுத்து விட முடியும். இங்கே பாருடி, பேச்சை மாற்றாத. உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் தலையில் கட்டு போட்டதோடு இருக்க. இதில் போய் அட்மிஷன் போட்டு வரங்கிற. நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போ படிக்கல என்னென்ன குடியா முடிவு போச்சு? படித்த வரைக்கும் போ. என்னப்பா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அம்மா மட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. எப்போவும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கள்ல, அந்த தைரியத்தில் தானே மறுபடியும் படிக்கிறதுக்கு நான் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆன்லைனில். நாளைக்கோட முடிஞ்சிருமா அட்மிஷன்? நான் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? முன்னாடியே பார்க்காம விட்டுட்டேன், காலையில் தான் பார்த்தேன் நான். இல்லைம்மா, அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறல, கொஞ்சம் எல்லாம் சரியாகட்டும். இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் கூட படிச்சுக்க. போங்கப்பாங்கிட்டு அடுத்த வருஷம் படிக்கும். 1 வருஷத்து வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? இந்த தலையில் கட்டு போட்டிருக்கிறத காமிச்சு 1 வருஷம் வரைக்கும் நீ வீட்லேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னால் முடியாதுப்பா. கட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, காலேஜ் போகிறதுக்குள்ள எல்லாம் சரியாயிரும். இப்போ நான் என்ன அட்மிஷன் தானே போட சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். அதோட எனக்கு என்ன, கொஞ்சம் வயசாக போக போக வயசு கூடிக்கிட்டே போகும், குறையாது. வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, அவ தான் ஆசைப்படுறாள்ல, படிச்சுட்டு போட்டு விடு. அவ சொல்ற மாதிரியே அவ காலேஜ் சேரும்போது காயெல்லாம் சரியா வந்துடும். இப்போ அட்மிஷன் தானே, அதுக்கே நீ இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? எங்க அவ தான் புரியாமல் பேசுகிறானா? நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அட்மிஷன் மறுபடியும் போட காசு வேணும். இப்போவே எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரியும்ல. அப்பா எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. அதோடய நான் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். பாதி ஃபீஸ் தான். பாதி ஃபீஸ் நானே பார்ட் டைமில் வேலை பார்த்து கூட கட்டிக்கிறேன். அம்மாவை சரின்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. அதான் அவ சொல்றாள்ல, அவ எதுவோ பண்ணி படிச்சுக்கிறேன்னு சொல்றாள்ல, கொஞ்சம் ஃபீஸ் கூட நம்ம கட்டப்பட்டோமா என்ன, படிக்கட்டுன்னா விடு. அவளுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல, வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரு மாதிரியா தான் இருப்பா. போயிட்டு போறா விடு. நீ ஏன் இப்படி தாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு அதே ஒண்ணுமே புரியல. எல்லாம் தெரிஞ்சா நீங்களே இப்படி சால்ரை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே? என்ன என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் நல்லா புரியுது. அவ எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான். கொஞ்ச நாள் போகட்டும், அப்பதான் எல்லாம் சரியா வரும். வெளியில போனாதான், பல இடத்த பார்த்தாதான் அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாலும் வரலாம். நீ பேசாம வாய மூடு. சரிம்மா, நீ அட்மிஷன் போடுறதுனா போட்டுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியாச்சும் அம்மாவை சம்மதிக்க வச்சிருவீன்னு, அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் என்ன, அம்மா கொஞ்சம் குதின்னு குதிச்சிச்சு. பரவாயில்ல, சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அது போதும்பா. வா சோக்கு, என்ன ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? ஆமாப்பா, கொண்டாந்து விட்டுட்டு போனதோட வரவே இல்லை. என்னப்பா, எதுவும் கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, மனசு சரியில்லை, அதனால தான் வரல. வந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அதனால தான். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அதுவும் மீராவே ஃபோன் பண்ணி வர சொன்னா. உனக்கும் ஃபோன் பண்ணிட்டாளா? நினைச்சேன். ஏமாம்மா, என்னாச்சு? அவளுக்கு ஞாபகம் வந்து தானே என்னைய பார்க்க வர சொன்னா. நான் சந்தோஷத்துல ஓடியாந்தேன். ஞாபகம்லாம் வரல. அவள் பண்ணுற கூத்து என்னால் தாங்க முடியலை. நீங்களாச்சும் ஏதாச்சும் பேசி புரிய வைங்க. நம்ம பேசினா நம்ம மண்டே தான் அவள் கழுவுறா. நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். நம்ம இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நம்மளை காண்டாக்கிடுவா. என்னம்மாம்மா, அத்தை என்னமோ புலம்பிக்கிட்டே போகிறாங்க. என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை அசோக் மாமா, நான் படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு தான் அம்மா இந்த கற்று கத்திட்டு போகிறாங்க. ஏதாச்சும் வீட்டில் படிக்கிறேன்னு சொன்னால் திட்டுவாங்களா? சொல்லுங்கள் நீங்களே. பாருப்பா, இது எதையும் சொல்றா. அவ போக்கே விட்டாச்சு. இதுக்குதே உன்னை வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்களே பேச முடிவு எடுத்துக்கோங்க. என்ன மீரா சொல்கிற? படிக்க போறியா? முன்னாடியே கேட்டதுக்கு படிப்புலாம் வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு பேத்து செட்டில் ஆக வேண்டியதான்
அப்படின்னு சொன்னேன். இப்போ படிக்கணும்னு சொல்ற. ஏன் மாறி மாறி பேசுற? நீங்கள் என்னம்மா அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டா ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க போல். நல்ல வேளை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை சம்மதிக்க வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து என் மனசை மாற்றிருப்பீங்க போலயே. நான் இப்போ உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? நீ என்னை ஆசையா பாசமா எல்லாம் ஞாபகம் வந்து கூப்பிடுறேன்னு நினச்சி தானடி வந்தேன். இப்போ பார்த்தா படிக்கிறேன்னு சொல்ற. ஏன்டி நீ வேற? தெரியலையே மீரா, எதுக்கு கூப்பிட்ட? நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லை அசோக் மாமா, வீட்டில் இருக்கவும் போர் அடிக்குது. இந்த தலை காயத்தை வச்சு என்னை எங்கேயும் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. அதான் காலேஜில் அட்மிஷன் போடலான்னு ஃபார்ம்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணிலாம் வச்சுட்டேன். அதை மட்டும் கொண்டு கொடுத்துட்டு பணத்தை மட்டும் கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு காயெல்லாம் சரியாயிரும். அப்புறம் நானாக போய்ப்பேன். வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா நானே போயிடுவேன். எங்கே அட்மிஷன் போடுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, ஃபார்ம் கையெழுத்து போட்டின்னா கொடு, நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ஃபார்மை கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு வந்துடுங்க, சரியா? சரி மீரா, இப்போ இதுக்கு தான் வர சொன்னியா? ஆமாம் மாமா, இதுக்கு தான் வர சொன்னேன். அப்புறம் நான் வேறு எதுக்கு வர சொல்ல போகிறேன்? ஏதாச்சும் உதவி வேணும்னா நீங்கள் தானே என்கிட்ட கேளுன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? எதுவும் வேலையாக இருந்தீங்களோ? உங்கள்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம்ல? அப்படி சொல்லலை மீரா, நான் வேற ஏதோ நினச்சி வந்தேன். நீ இப்படி சொன்னியா, அதுக்கு தான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அது என்னமோ தெரியலப்பா, ஏதாச்சும் உதவி கேட்கணுமா உங்கள் ஞாபகம் வந்துச்சா, அதனால தான். அம்மா, நீங்கள் ஏன் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? கல்யாணமா? பண்ணலாம். கருப்பாக வேற இருக்கனா, யாரெல்லாம் என்னை பார்ப்பாங்க? யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் தள்ளி போட்டு வச்சுருக்கேன். ஓ அப்படியா? நான் முதல்ல காலேஜ் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். என்ன மீரா சொல்ற? நீ இப்போ காலேஜுக்கு எதுக்கு போற? அச்சோ, நம்பிட்டீங்களா? சும்மா இதெல்லாம் போய் அப்பா மட்டும் சொல்லிடாதீங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. அதோட காலேஜுக்கே போய் வேணாம்னு சொல்லிடுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வீட்டில் பார்ப்பாங்க. இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி பையனாக இருக்கணும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிச்ச மாதிரி பையன் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் மீரா. நீ வேற சும்மா கிடக்கிற சங்க ஊதி கிடக்கிற மாதிரி நானே ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்கேன். நீ வந்து திடீர்னு இப்படி சொன்னேன்னா வச்சுக்கவே பக்குன்னு ஆகுது. சரி, நான் ஃபார்மை தானே, நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரி மீரா. ஆமாம், என்னோட நம்பர் ஏது? அத்தை மாமாட்ட வாங்கினியா? இல்லையே, என் ஃபோனில் அசோக் மாமான்னு போட்டு தானே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓ சரி. என்ன நீங்கள் பேசுகிறதே சரியில்லையே. இல்லை, என் நம்பர் உங்ககிட்ட இல்லையோன்னு நினச்சேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி கொடு, நான் போயிட்டு வரேன். என்ன பண்ணுறது? இவங்க 2 பேரையும் பிரித்து விடலான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியலையே. எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளே போனால் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது வேலைக்காரியாக தான் வந்திருக்கோமோ? வேலை வாங்கியே சாவடிச்சிட்றாங்க. 10 குறைக்கு இந்த கிளவி வேற மெனுவாக கொடுத்து சாவடிக்குது. பாவம் ஆண்டி எப்படித்தான் ஒரே ஆளை சமாளித்தாங்களோ. ஒருவேளை ஆண்டி அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்க தான் என்னை இருக்க சொல்லியிருப்பாங்களோ? இருக்காது. ஆண்டி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஏதாச்சும் நல்லடம் நடக்கணும் தான் அப்படி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே. எல்லாரும் சொல்கிற மாதிரி வயசு விடுதால் தானே நமக்கு எதுவுமே காரியம் நமக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குதே. இவ என்ன ஹாயா உட்காந்துருக்கா, அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு. இவளை சும்மா விடக்கூடாது. கார்த்தி சொன்ன மாதிரி இவ கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தான். இவளை கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி வைக்கணும். இல்லைன்னா நம்ம பேத்தியாளுக்கு ஏதாச்சும் வம்பு பண்ணுவா. முதல்ல இவளை வீட்டில் தங்க வச்சிருக்கா பாரு, அவளை சொல்லணும். இருந்தாலும் வீட்டில் இருக்கட்டும். எதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்? உன் எலும்ப ஒடிக்கிறதுக்குதேன். வேலை சொல்லியே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. என் சாதனை பக்கமே பாரு, நீ வரமாட்டேன். பொண்ணே, அடியே உன்னை தாண்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னு சவுடால கால் மேலே கால் போட்டு எதையும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஓ, என்னை தான் கூப்பிட்டீங்களா? பொண்ணுன்னு கூப்பிட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன பேரெலாம் இல்லையா? பேரெலாம் எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. அதை சொல்லி கூப்பிடுங்க. அதை சொல்லி கூப்பிட்டாதான் நான் திரும்புவேன். ஆடு மாடு வளர்க்குறவங்க கூட பேர் சொல்லி கூப்பிட்டாதான் திரும்புமா. அது தெரியுமா உங்களுக்கு? எங்கே நல்லா வாய் மட்டும் பேசுகிறீங்க, அதெல்லாம் தெரியல. என் பேர் மித்ரா. ஆமாம் மித்ரா, பெரிய அழகான பேர்.
ஏ பொண்ணுன்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டியா? இங்கே நீ மட்டும்தானே இருக்க, அப்போ உன்னே தானே கூப்பிடுவாங்க. அது என்ன யாரம்மா கால் மேலே கால் போட்டு உன் சொந்த வீடு மாதிரி உட்காந்துருக்க? இந்த கிழவியோட பஞ்சாயத்து கூட்டுறதே எனக்கு பெரும் வேலையாக இருக்குது. இதில் நான் அவங்க 2 பேரையும் பிரிக்க போகிறேன்னாக்கும். ஷப்பா, இந்த கிழவி எங்கிட்டாவது தொலைய மாட்டேங்குது. இல்லை பாட்டி, எனக்கு எப்போவுமே வீட்டில் இப்படி தான் உட்காந்து பழக்கம். அதனால தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். உங்கள் வீட்டில் உட்காந்துக்கடி. உங்கள் வீட்டில் உட்காந்தா யார் வந்து கேட்க போகிறா? அடுத்த வீட்லேயும் வந்து இப்படியே உட்காரக்கூடாது. அதோட நீயும் சமயக்கட்டுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணணும்னு சொல்லி தானே வந்தேன். இப்படி என்னமோ விருந்துக்கு வந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க. போடி போ, இங்கே அடுப்படியில் வேலை இருக்குது. பாட்டி, மதியம்லாம் சாப்பிட்டதெல்லாம் இப்போ தான் கழுவி போட்டுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஆண்டி தூங்க போயிட்டாங்க. நான் வந்தேன். மறுபடியும் என்ன வேலை இருக்குது? நீ நைட்டுக்கு தானே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. என்னடி இப்படி சொல்லிவிட்டேன்? துவைச்ச துணியெல்லாம் எடுத்தாந்து மடித்து வைக்கணும். வீடு மறுபடியும் அழுக்காயிடுச்சு. தொடச்சி விட்டுரு. தொடக்கலைனாலும் பரவாயில்ல, நல்லா அடித்து கூட்டி விடுறி. செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சு, வாசலில் தண்ணி தொளி. எம்பிட்டு வேலை இருக்கு, நீ வேலையே இல்லைங்கிற. அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் செஞ்சிரு. இனிமேல் வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். அதான் 2 பேர் இருக்கீங்கல்ல, அதனால ஸ்நாக்ஸும் இனிமேல் வீட்டிலே செஞ்சுருங்க. உடம்புக்கும் நல்லது, கொஞ்சம் கூடவும் வரும், காசும் கம்மி தானே. அதனால் இப்போ எனக்கு வெங்காய பக்கோடா சாப்பிடணும் போல் இருக்குது. செஞ்சுட்டு டீ போட்டுரு. அப்புறம் நீ பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைக்கிறதுக்கு உனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். சரியா மித்ரா? இப்போ நீ பேர் கரெக்டாக சொல்லி கூப்பிட்டல்ல, அதனால வேலை உனக்கு தான். கரெக்டாக புரிஞ்சுக்க. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கீ, இப்படி மசன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க? இல்லை பாட்டி, நீங்கள் சொன்னதுலே நான் டயர்ட் ஆயிட்டேன். அதான் போகிறேன். என் தலை எழுத்து. போடி, டயர்ட் ஆயிடுச்சாம்ல நான் சொன்ன உடனே. வேலையெல்லாம் பார்த்தா தானே தெரியும், உடனே பார்த்தா தானே தெரியுது. தின்ன இடத்துல இருந்தே தட்டை கூட கழுவாமல் உட்காந்து திங்கிற ஆளுன்னு. போ, நல்லா குளிஞ்சு வளைஞ்சு வேலையை பாரு. பாட்டி, என்ன இவ்வளவு சும்மா உட்கார வச்சிருக்கீங்க? கார்த்தி, வாடா. இங்க வெளியில கிளம்பிட்டீங்களா? இவ்வளவு எப்படி நான் சும்மா விடுவேனா? அவளுக்கு இப்பதான் வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன வேலையிலே அவ களைச்சு போயிட்டா. கார்த்தி, எல்லாம் உன்னோட வேலை தானே. விடுங்க பாட்டி, 10 நேரம் உட்காந்துட்டு போறாங்க. நாங்க வெளியில போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அப்புறம் நீங்க வந்தோடனே திஷ்டி சுத்தி போடணும். என் கண்ணு பூரா உங்க மேலதே இருக்கு. பாதி வீட்டுல இருக்க கண்ணு நல்ல கண்ணு இல்லை, அம்பொட்டு நொல்ல கண்ணு. இந்த கிழவி ஒருவேளை நம்மளை தான் சொல்லுதோ? இருக்காது. சொன்னாலும் சொல்ல முடியாது. இது லொல்லு பிடிச்ச கிழவி தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி. எங்களை யார் கண்ணு வைக்க போறா? நாங்கள் என்ன சின்ன குழந்தையா திஷ்டி சுத்தி போடுறதுக்கு? அடியே, நீ ஒரு ஆள் சும்மா இருடி. உனக்கு உலகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பார்க்குறவங்கள பூரா நல்ல ஒன்று நம்பிக்கிட்டே தெரிய வேண்டியதான். எனக்கு தெரியாது யார் எப்படின்னு. மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்ச வேண்டி. எல்லாம் இங்கே இருக்கிறது பூரா நல்ல கண்ணு தான். அப்புறம் கார்த்தி, போகும்போது பூ வாங்கி கொடு, மொட்டை தலையா இருக்கு பாரு. சரிங்க பாட்டி, அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன். நான் சொன்னதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலை விடக்கூடாது, எல்லாத்தையும் இவ தலையிலே கட்டிடுங்க. அதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம் வேணும். நீ சொல்லாட்டினாலும் எனக்கு இவன் மூஞ்சியை பார்த்தோன்னே எனக்கு சரியா படல. இவரை நான் ஒரு வாங்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வேலையும் இல்லை. வந்தோடனே கால் வலிச்சா கூட சொல்லுங்க, அமுக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கு. கிழவி இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர். இரு சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடுறேன். அடியே, நீ ரொம்ப நேரமா தனக்கு தானே பேசிக்கிறேன், யாருக்கும் கேட்கலன்னு நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கடி. எனக்கு நீ பேசுறதெல்லாம் கேட்குது. எனக்கெல்லாம் ஷார்ப்பு காது ரொம்ப, தெரியுமா? தெரிஞ்சுக்க. நீ பக்கத்து ரூம்ல இருந்து பேசினாலும் எனக்கு நல்லா கேட்கும். மற்றவங்க மாதிரி இல்லை. உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. இங்க இருந்தா உங்களுக்கு குறுன்னு பாக்குறதுக்கே ஆள் இருக்கு. ஒரு பாக்கெட் சூட வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வச்சு கொளுத்துன்னு கொளுத்த வேண்டியதான். சரிங்க பாட்டி. அப்புறம் பாட்டி, நைட்டுக்கு நீங்க செய்வீங்களா? என்ன கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது செஞ்சு தரீங்களா? என்ன கத்திரிக்காய் குழம்பு தானடி, நைட்டுக்கு வேணாம், நாளைக்கு மதியத்துக்கு செஞ்சு தரேன். சரிங்க பாட்டி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு நல்லா எண்ணெய் மிதக்க வைப்பீங்கல்ல, சின்ன கத்திரிக்காயாக போட்டு, அந்த மாதிரி வச்சு அப்பளம் பொரிச்சு தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிடி, வச்சுட்டா போச்சு. இது பெரிய ஆரிய வித்தையா? போ, முதல்ல பத்திரமா போயிட்டு வாங்க. சப்பாடா, நாளைக்கு மதியத்துக்கு நம்ம சாப்பாடு செய்ய வேணாம். என்ன மித்ரா, நாளைக்கு சாப்பாடு செய்ய வேணாம்னு நினச்சியா? குழம்பு மட்டும்தான் நான் வைக்கிறேன்னு சொன்னேன். எல்லாத்தையுமே நீ தான் நறுக்கி தரணும். நான் போட்டு வதக்கிட்டு தாளிக்கிற வேலை மட்டும்தான். மற்ற எல்லா வேலையும் உனக்கு தான். அதோடையும் நான் செய்கிறனால உனக்கு அதை விட பெரிய வேலையாக வச்சுருக்கேன். நாளைக்கு மேலே ஏறி ஒட்டு அடிக்கணும். ஒட்டு அடிச்சுட்டு மேலே இருக்க ஜாமான்லாம் இறக்கி
தூசி தட்டி கழுவி காய போட்டு தொடச்சி எடுத்து வைக்கணும். நாளைக்கு பெரிய வேலை உனக்கு. அதனால நான் கூட குழம்பு வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோ, இந்த கிழவி சொல்லும் போதே நமக்கு ஏன் இவ்வளோ டயர்ட் ஆகுது? அது அப்படி தம் கட்டி சொல்லுதா, இல்லை அவ்வளோ வேலை சொல்லவும் நமக்கு டயர்ட் ஆகுதா? என்னன்னு புரியவே இல்லையே. எங்கள் வீட்டிலலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் அடித்து தூசி எடுப்போம். இது எப்போ பார்த்தாலும் ஓயாமல் கழுவ சொல்லிக்கிட்டே இருக்குது. நமக்கு வேலை இல்லைன்னு அப்படி சொல்லுதா? நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது பெருந்தப்பு. பேசாமல் எஸ் ஆயிட வேண்டியதான். ஆண்டி காண்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எலும்பு ஒடிஞ்சு போயிடும். முதல்ல ஒரு நேரம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த கிளவி அந்த பக்கம் போனாப்புல நம்ம கிளம்பிடணும். இது நாளைக்கு சொல்கிறத பார்த்தா நம்ம எலும்பை உடைக்காமல் விடாது. நம்ம எஸ் ஆகுறதான் கரெக்டு. நம்ம வெளியில் இருந்துட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த பஞ்சாயத்துக்கே வரக்கூடாது. பேசாமல் நம்ம அந்த பூஜாவே டீல் பண்ணிக்கலாம். இவங்க வேணாம், இந்த கிளவி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இவங்கள பழி வாங்குறோம் வந்து நம்ம எலும்பு உடஞ்சி போய் கிடந்தா யார் பார்க்குறது? நம்ம உடம்பு தான் முக்கியம். முதல்ல நம்ம உடம்பு தான் பார்க்கணும். இந்த வீட்டை விட்டு எஸ் ஆகுறத தவிர வேறு வழியே இல்லை. அதான் நமக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. பேசாமல் போக வேண்டியதான். பூஜாவை பார்த்துக்கலாம், கார்த்தியை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அதுவும் வெளியிலேருந்தே தான் பார்க்கணும். இந்த கிளவி இருக்க வரைக்கும் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. ஆத்தாடியோ, தெரியாதனமாக வந்துட்டேன். ஏதாச்சும் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் இந்த கிளவி நம்மளை செஞ்சு விட்டுரும் போல். எல்லாம் இந்த கார்த்தியோட பிளான் தான். நம்ம ஒன்று நினச்சி வந்தால் நம்மளை விட பல மடங்கு நடக்குது. அதுவும் நமக்கே நடக்குது. கொஞ்சோண்டாச்சும் அவங்களுக்கு நடந்தால் தானே தேவையில்லை. எல்லாமே நமக்கே நடந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? பாவம் தானே நானும். எனக்குலாம் கஷ்டமாக இருக்கும்ல. அவங்களுக்கும் கொஞ்சம் நடந்தால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கே கஷ்டம் வந்தால் நான் பாவம் தானே, சின்ன பொண்ணு தானே. நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். இந்த கடவுளுக்கு அது தெரியாதா? கொஞ்சோண்டு கஷ்டத்தையாச்சும் உங்களுக்கு கொடுக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் என்னையே அழுக வைக்கிறாரு, அவங்களும் சந்தோஷப்பட வைக்கிறாரு. இந்த கடவுள் ரொம்ப மோசம்.